குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து வைக்கிறோம். காசு நெறைய இருக்கிறவங்களுக்கு ஓகே. மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சொல்றேன். குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, ஏதாவது ஒண்ணு செய்யலாம் இந்த காச வச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, நமக்கு மனசுல ஒரு பயம் தோணும். ஒருவேளை இந்த பிசினஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சுன்னா, என்ன பண்றது? திரும்பவும் நம்மளுக்கு வந்து இதே அளவு காச வந்து சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்னா, இன்னும் பல ஆண்டுகள் போகும். நமக்கு இந்த பூமியில நம்மளுக்கு குடுத்த காலம் வந்து சொற்ப காலம் தான். அந்த காலத்துக்குள்ள நாம 2, 3 தடவ தோத்து தோத்து எல்லாம் சொல்லுவோம் நம்ம பேச்சுக்கு. தோ தோக்குறது வந்து வெற்றிக்கு அடிப்படை படிக்கட்டு அப்படின்னு. இருந்தாலும் ஒரு தடவ தோற்று, திருப்பி நம்ம காசு சேர்த்து, திருப்பி அடுத்த தடவ அந்த பிசினஸையோ, என்ன நம்ம நெனச்சிருக்கிறோமோ அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நெனைக்கும்போது, அதுல திரும்பவும் ஒரு 5 வருஷம் மைனஸ் ஆயிரும். அதனால யோசிச்சு செய்யணும். நம்ம வந்து எதுலயும் ஃபெயிலியர் ஆயிறக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணும்போது, அந்த நம்மளுக்கு ஒரு பயத்த குடுக்குறது எது? பணம் தானே. பணமா, பயமா அப்படின்னா, அது அந்த இடத்துல பணம் தான் ஜெயிக்கும். ஏன்னா, பயம் வந்து அந்த பயம் வர்றதே அந்த பணத்துக்காக தான். நம்ம அந்த பணத்த கைய விட்டு விட்டுட்டோம்னா, திரும்ப சேர்க்கறதுக்கு திரும்ப எவ்வளோ காலம் ஆகும்? அவ்வளோ காலம் நம்ம வெயிட் பண்ணணும். காசு நெறைய வச்சிருக்கிறவங்க ஓகே. 2 தடவ ட்ரை பண்ணலாம். 10 தடவ கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில சொல்றேன். ஒரு தடவ சேர்த்து, ஒரு தடவ பண்றதே பெரிய விஷயம் தான். எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு குடும்பத்தோட கலந்து பேசி முடிவு பண்ணுங்க.